സർവലോകാധിപ നമസ്കാരം, സർവ സൃഷ്ടികനെ നമസ്കാരം, தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். திருஅவதாரா நமஸ்காரம், ஜகத்திரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசத்குருவே நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய பிரியேகா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய பிரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம்.
சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற அனைத்து நன்மைகளையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வாராக. கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தம்முடைய வார்த்தையின்படி சத்தியத்தை விளங்கிக் கொள்ளவும் விடுதலை எங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அடியினை மறைத்து உடைய வார்த்தைகளை விளங்கச் செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். கடந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, தெய்வமாகிய நம்முடைய ஆண்டவர், நமக்கு உறவுகளாக, நம்மை பிள்ளைகளாக, நமக்கு தகப்பனாக, நம்மை சகோதரனாக, சகோதரியாக, நண்பனாக நம்மை அவர் பார்க்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே இன்னும் 2 நிலைகளை அவர் நம்மோடு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். மத்தேயு 28:19 சொல்லுகிறார், ஆகையால் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 2 இடத்திலையும் அவர் நம்மை தம்முடைய சீஷராக ஏற்றுக்கொள்ளுகிறார். சீஷன் என்று சொன்னால் ஒரு குருவின் இடத்துல போய் யாவரும் சாமானியமாக ஒரு சீஷனாக சேர்ந்து விட முடியாது.
முதலாவது நாம் சீஷனாக ஒருவரிடத்தில் சேர வேண்டும் என்று சொன்னால் அவர் முதலாவது நம்மை அங்கீகரிக்க வேண்டும், அவர் நம்மை அனுமதிக்க வேண்டும். அவர் நமக்கு அந்த அனுமதியும் அங்கீகாரம் கொடுத்த பின்புதான் அவர்களுக்கு நாம் சீஷராக இருக்க முடியும். நாம் சீஷராக இருக்கின்ற பொழுது அவர் நமக்கு குருவாக இருந்து சகல காரியங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். இதுதான் ஒரு குரு சிஷ்யன் என்கின்ற ஒரு உறவாக இருக்கிறது. இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சீஷர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சீஷன் என்கின்ற ஒரு புதிய உறவை அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் நாம் கடந்த நாட்களிலே பார்த்து வருகிறோம், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கம் அல்ல, அது ஒரு வாழ்வியல், அது ஒரு குடும்பம், அது கிறிஸ்துவின் குடும்பமா இருக்கிறது. அதில் நாம் அங்கமாக இருக்கிறோம். குரு என்றால் அவர் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்த முற்றும் ஞானமுள்ள ஒரு ஞானியாக இருக்கின்றார். அவர் எல்லாவற்றிலும் தேறின ஒரு ஞானியாக இருப்பார். அவர் சகலத்தையும் இந்த உலகத்திலே எதெல்லாம் தேவை, எதெல்லாம் தேவையில்லை, எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும், எதையெல்லாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை அறிந்திருக்கிற ஒருவராக இருக்கிறார். அவரை தான் குரு என்று சொல்வோம். இதைதான் யோவான் 13ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அங்கு ஒரு இதை இன்னொரு நிலையில் அவர் சொல்லுகிறார். அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான் என்று அவர் சொல்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த இடத்துல போதகர் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. போதகர் என்றாலும் போதிக்கிறவர் என்று அர்த்தம். குருவுக்கும் போதகருக்கும் நிறைய வித்தியாசங்கள் கிடையாது. ரெண்டும் ஒரே நிலையை தான் அடைகிறதாக இருக்கிறது. குரு என்பவர் தமக்கென்று சீஷனாக அவர் தெரிந்து கொண்டவர்களை மாத்திரம் வைத்து அவர்களுக்கு தம்முடைய போதனைகளை, அவர் கற்றுக்கொண்ட காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். போதகர் என்பவர் அவர் எல்லாரும் யாரெல்லாம் அவரிடத்திலே மாணவனாக பயிலுவதற்கு போக விரும்புகிறார்களோ அவர்களை எல்லாம் மாணவனாக ஏற்றுக்கொள்கிறார். அங்கே குரு சிஷ்யன் என்கின்ற உறவு, இங்கே மாணவன் போதகர் என்ற உறவு, அதாவது வாத்தியார் மாணவன், டீச்சர் ஸ்டூடெண்ட் என்ற ஒரு நிலை இங்கே இருக்கிறது. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் கிடையாது. ஆனால் குருவின் இடத்திலே எல்லாரும் போய் சேர முடியாது. அதற்கான சில வரைமுறைகள் இருக்கிறவர்கள் மாத்திரமே போய் சேர முடியும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் யாராயிருந்தாலும் எந்த ஒரு வரைமுறை இல்லாட்டாலும் நான் உங்களுக்கு குருவாக இருந்து எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க நான் உங்களுக்கு வல்லவராயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். போதகர் என்று சொன்னால் தன்னிடத்தில் வருகிற மாணவனுக்கு அவர் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் அவர் தீர்த்து வைக்கிறவராகவும் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அவர்களை ஒரு தேர்ச்சி பெற்றவர்களாக ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போகிறவராக அவர் இருக்கிறார். இதுதான் டீச்சர் வாத்தியார் என்கின்ற ஒரு நிலையை இருக்கிறது. இங்கே இந்த இரண்டு நிலையாக நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இறக்கருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இன்னைக்கு இந்த உலகத்திலே நிறைய காரியங்கள் இருக்கிறது, நமக்கு தெரியவில்லை. அநேக காரியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கிறது. அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு நம்மளால் முடியாத அளவுக்கு இருக்கின்றது. நீங்க ஆண்டவர் இரண்டு நிலையில் சொல்லுகிறார். நான் ஒரு பக்கத்திலே உங்களுக்கு குருவாக இருக்கிறேன், இன்னொரு பக்கத்திலே நான் உங்களுக்கு போதகனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவரிடத்தில் நீங்கள் வாருங்கள். அவரிடத்துல வந்து நீங்க எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. குருவும் போதகரும் கற்று தேர்ந்தவர்கள். போதகர் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட பாடத்துக்கான வாத்தியாராக அவர் இருப்பார். அந்த விஷயத்திலே அவர் தேறினவராக இருப்பார். வாத்தியார் என்று சொன்னால் சிறு பிள்ளைகளுக்கான வாத்தியார் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல் படிப்பு படிக்கிறவர்களுக்கு மாணவர்கள் இருக்கார்கள். அதுக்கப்புறம் உயர்நிலை படிக்கிறவர்களுக்கும் வாத்தியார் இருக்கிறார்கள். குரு என்று சொல்லுகிறவர்
அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். அவர் இந்த விதமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவரல்ல, அவர் வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கிறவர், வாழ்க்கையின் நிலையை அறிந்தவர். இதைதான் குரு என்று நாம் சொல்லுகிறோம். சில இடங்களிலே நாம் பார்க்கின்ற ஒரு முனிவர்கள் என்று அவர்களுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு குருவாக இருக்கிறேன். அவர் நமக்கு வாழ்க்கை முறைகளை கற்றுத் தருகிறார். போதகன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் அவர் நமக்கு பதில் விளக்கமாக கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கை நிலையிலே, நீங்கள் வாழ்க்கை என்றால் என்ன, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு குருவாக இருக்கிறேன். என்கிட்ட வாங்க, வேத புத்தகத்தை திறங்க, வேதத்தை வாசிங்க, என்னிடத்திலே ஜெபம் பண்ணுங்க. நான் ஆவியானவரை உங்களுக்கு தந்து நான் உங்களுக்கு சகல காரியங்களையும் கற்றுக் கொடுப்பேன். வாழ்க்கையை மிக நேர்த்தியாக, வாழ்க்கையை மிக ஒழுங்கும் கிரகமாக வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த உலகத்திலே நாம் உலக காரியங்களை நாம் கற்றுக் கொடுக்கிறோம். அது போதகர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், வாத்தியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் குரு என்பவர் வாழ்க்கையின் தத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறார். வாழ்க்கையின் தத்துவம் என்ன, அதனுடைய நிலைப்பாடு என்ன, அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறவர் தான் அவர் குருவாக இருக்கின்றார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவை உங்கள் வாழ்வில் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? குரு என்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவர் தான் நம்மை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவர் அதற்கான அடிப்படை தகுதிகளை உடையவர்களை மாத்திரம் சீஷனாக தெரிந்து கொள்வார். ஆனால் இங்கே ஆண்டவர் அப்படி அல்ல. யாவருக்கும் அந்த சீஷர் என்கின்ற ஒரு உரிமையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே 12 சீஷர்களையும் இன்னும் அநேக சீஷர்களையும் அவர் தெரிந்து கொண்டு அப்போஸ்தலராக அவர்களை வழிநடத்தினார். அவர்களுக்கு பரலோகத்தின் அனைத்து காரியங்களையும் அவர் கற்றுக் கொடுத்தார். 1-2 காரியங்கள் அல்ல, பரலோகத்தின் அனைத்து காரியங்களையும் அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களைத்தான் சொன்னார், நான் உங்களுக்கு குருவாக இருந்து எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தது போல நீங்கள் இந்த பூமி எங்கும் போய் மனிதர்களுக்கு, இந்த உலகத்திற்குரியவர் நீங்கள் அல்ல, நீங்கள் என்னுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் என்பதை அவர்களுக்கு பிரசங்கித்து அங்கு உள்ள காரியங்களை குறித்து கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார். அப்ப குருவனிடத்திலிருந்து நாம் யார் என்றும், நாம் இங்கே எதற்காக வாழ அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றும், நாம் இனி எங்கே வாழ கொண்டு செல்லப்பட போகிறோம் என்பதையும் குறித்து அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை தான் புதிய ஏற்பாடு என்று நாம் சொல்லுகிறோம். இயேசு பிதாவினிடத்திலிருந்து கொண்டு வந்த தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் அவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். அவர்களையும் கூட்டி சொல்லியிருக்கிறார், நான் உங்களை சீஷனாக ஏற்றுக்கொண்ட பொழுது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் உங்களை சீஷனாக ஏற்றுக்கொண்டு பரலோக காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதே போல நீங்களும் உலகமெங்கும் போய் சகல மனுக்குலத்திற்கும் பரலோக காரியங்களை குறித்து கற்றுக் கொடுத்து அவர்களை என் சீஷராக மாற்றுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். 2வது நிலை போதகர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் போதகர் என்று சொன்னால், நமக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கான எந்தெந்த இடங்களிலே நமக்கு பாடம் புரியாமல் இருக்கிறதோ, எந்தெந்த விஷயத்தில் நாம் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்தந்த காரியங்களை குறித்து அவரிடத்தில் போய் நாம் படிப்பினையை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேத புத்தகத்திலே எல்லா விதமான படிப்பினையும் இங்கே இருக்கிறது. இந்த வேத புத்தகத்தில் இல்லாத விஞ்ஞானமும் இல்லை, அறிவுபூர்வமான காரியங்களும் இல்லை. இந்த வேதத்தில் இல்லாத எந்த ஒரு விஷயமும் இந்த உலகத்தில் உயர்ந்த நிலையோ, அது விஞ்ஞானம் என்றோ, அது அறிவுபூர்வமான காரியம் என்றோ, பெரும் காரியம் என்று ஒன்றையும் சொல்ல முடியாது. அனைத்தும் வேத புத்தகத்திலிருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் பூரணமாக முழுமையாக கற்றுக் கொடுக்கிறவரிடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாத்தியார், நல்ல ஒரு போதகர். அவரிடத்தில் போய் நம்முடைய எல்லா சந்தேகங்களையும் நாம் அவரிடத்தில் கேட்கலாம். அவர் எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக நமக்கு விளக்கி சொல்லுவதற்கு
உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே ஒரு பாவத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறீர்கள், இல்லை என்றால் ஒரு பலவீனத்தினால் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், இல்லை என்றால் ஒரு நெருக்கடியினால் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். குடும்பத்திலே சில பிரச்சனைகளினாலே நீங்கள் சிக்கொண்டிருக்கலாம். தொழிலிலே சரியான வெற்றியை பெற முடியாமல் இருக்கிற நிலையில் நீங்கள் இருக்கலாம். போதகரிடத்தில் வாருங்கள், போதகரிடத்திலே கேளுங்கள், அவரை உங்களுக்கு ஒரு நல்ல போதகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க ராத்திரி 12 மணிக்கு, அதிகாலை 3 மணிக்கு, 2 மணிக்கு எழுந்து அந்த போதகரை தட்டி எழுப்பி, எனக்கு இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, எனக்கு ஒரு தீர்வை தாருங்கள், இதற்கான விளக்கத்தை கொடுங்கள் என்று சொன்னால், அவர் 24 மணி நேரமும் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலை உங்களுக்கு வேத புத்தகத்திலிருந்தும் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாகவும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தமது ஆவியானவரை உங்களுக்கு தந்து அதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நாம் புதிய உடன்படிக்கையின் சபையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அவர் தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்றாவது இயேசுவை ஒரு நல்ல போதகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு உலகத்துல நிறைய போதகரை நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு அந்த போதகர்கிட்ட போய் கேட்கிறோம். மெய்யான போதகர் நமக்கு இருக்கிறார். அவரிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு அப்படிதான் சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் நாம் உலகத்தில் நமக்கென்று அநேக போதகர்களை நாம் நியமித்து வைத்திருக்கிறோம். அவர்கள் அவர்களுடைய ஞானத்துக்கு ஏற்ற காரியங்களை குறித்து நம்மோடு பேசுகிறார்கள். அதை கேட்டு அதை பின்தொடர்ந்து அவருக்கு பணிவிடை செய்கிறவர்களாக வாழுகிறோம். கர்த்தர் அப்படி நம்மை அழைக்கவில்லை. அவர் ஒரு நல்ல போதகராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இயேசுவை ஒரு நல்ல போதகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க கல்லூரி படிப்பு படிக்கலாம், இல்லை என்றால் உலகத்துல வேற எந்த படிப்புனாலும் நீங்க படிக்கலாம். ஆனால் இயேசுவை நீங்கள் போதகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் பொழுது சகல காரியங்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த உலகத்திலேயே நீங்கள் தேறினவர்களாக இருப்பீர்கள். வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கு குருவாக அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே நேசியுங்கள், அவரோடு பழகுங்கள், அவரோடு பேசுங்கள், கேளுங்கள். உங்கள் உலக காரியங்களை மற்ற ஞானங்களில் மற்ற காரியங்களிலே பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரை போதகராக நினைத்து எப்பொழுது வேண்டுமானால் அவரிடத்தில் போங்கள். அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தம்முடைய சீஷர்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறார். உங்களுக்கு தராமல் இருப்பாரா? நிச்சயமாக தருவார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இயேசுவை உங்கள் குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை உங்களுக்கு ஒரு நல்ல போதகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரோடு சஞ்சரியுங்கள், அவரோடு பேசுங்கள், அவரோடு வாழுங்கள். அவர் உங்களுக்கு சகல நன்மைகளையும் தருவார், சகல ஆசீர்வாதங்களையும் தருவார். உங்கள் வாழ்க்கையை நிறைவாக நன்மையினால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மேலான கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. இதோ உம்முடைய பாதம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. இன்று உம்மை தம்முடைய குருவாக அங்கீகரித்து கொண்டு உம்மிடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் இந்த உலகத்திலே தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை செம்மையாய் வாழ்ந்து வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளுக்கு நீர் நல்ல ஒரு போதகராக இருந்து எந்தெந்த காரியத்தில் அவர்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் அவர்களுக்கு சகல ஞானத்தையும் அவர்களுக்கு தந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இதோ உம்முடைய பாதம் இருக்கிற பிள்ளைகள், எனக்கு நீர் நல்ல ஒரு போதகர் என்று சொல்லி உம்மிடத்திலே உரிமையோடு கேட்கிற எல்லா காரியங்களுக்கும் நீர் அவர்களுக்கு உம்முடைய வேத புத்தகத்திலிருந்து நீர் அவர்களுக்கு ஆண்டவரை வழிகளையும் ஆண்டவரை ஆலோசனைகளையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக வேத புத்தகங்களை அவர்கள் திறந்து வாசிக்கின்ற பொழுது அவர்களுக்கு அதுக்கான ஆலோசனைகளையும் ஞானத்தையும் நீர் பரத்திலிருந்து அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாளிலிருந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை செவையாக்கப்பட வேண்டும்.
இந்த உலகத்தின் ஞானத்திலே, உலகத்தின் காரியத்திலே எதில் குறைவா இருக்கிறதோ அதில் தேறினவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும். என்னென்ன துறைகளிலே அவர்கள் இருக்கிறார்களோ, எந்தெந்த கல்வியில் இருக்கிறார்களோ அதிலே இவர்கள் தான் தேறினவர்கள் என்ற ஒரு நிலைக்கு அவர்களை கொண்டு போகும்படியாக நீ நல்ல போதகராக இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல மேய்ப்பன், நானே